சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முத்து வீட்டு கூட்டிட்டு வராங்க. என்ன ஆச்சுடா, ஏன் இப்படி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ, இல்லப்பா அவன் குடிச்சிருக்கான்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, வேற என்ன பண்ணுவான் அவன்? அதான், அவன் பொண்டாட்டி அவனை விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அப்படிதான் பண்ணுவான். அதுக்கு தான் போய் கூட்டிட்டு வரான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அவனையே அவன் கஷ்டப்படுத்திட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் ரூம்குள்ள இருந்து ரொம்ப கோவமா வந்து, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நம்ம குடும்பத்தவே இத்தனை நாளா உட்கார்ந்து ஏமாத்திட்டு இருக்கிறா. அவள் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுதான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, நீ பண்றதா கொஞ்சம் கொஞ்சம் புத்தியே இல்லாம பண்ற. அப்ப அந்த பொண்ணு வந்து, நீதான் கூட்டிட்டு வந்த மரும, நீதான் கூட்டிட்டு வந்த மருமன்னு சொல்லிட்டே இருக்கிற. அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன வீட்டை விட்டு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா முடுக்கி விட்டுற முடியுமா? இப்போ ஒரு பொம்மை கடையிலிருந்து வாங்கிட்டு வரோம், அது பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக தூக்கி போடலாம். அதே போலதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, எது எதுக்கு எது நீங்க பேசுறது சம்பந்தப்படுத்து பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மனோஜோட வாழ்க்கை அதுல அடங்கி இருக்குதுல்ல, நீ யோசிச்சு பாரு விஜயா அப்படின்னு சொல்றாங்க. நானும் அததாங்க சொல்றேன். அவ கூட இருந்தானா மனோஜோட வாழ்க்கை என்ன ஆகிறது? புரிஞ்சதா இல்லையா? உங்களுக்கு மனோஜ முடிஞ்ச வரைக்கும் அவகிட்ட பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றியே. அப்ப அவனுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு போதுன்னு விட போறியா? இங்க பாரு, எப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, அவன் ஒரு நாள் 2 நாள் வேதனையாதான் இருக்கோ இல்லையோ நல்லா சொல்லல. ஆனா வந்து அவன் மறுபடியும் வந்து ரோகிணியோட எல்லாம் வந்து சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ என்னதான் முடிவுல இருக்கிற? நீ என்ன சொல்றியோ அததான் மனோஜ் கேட்பான். உன்ன மாதிரி அவன் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ பண்றையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, நான் எதா இருந்தாலும் என் புள்ளைக்கு நல்ல விதமாதான், நல்ல விஷயத்தை தான் நான் பண்ணுவேன். அவன் நல்லவன்னு சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்பதான் தெரியுது அவ யாரு எப்பேற்பட்டவன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் பாலுங்கத்து கொண்டு போய் அவனை தலை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப என்னதான் முடிவுல இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, இனிமேல் அவன் எக்காரணத்து கொண்டு வந்து மனசோட சேர்ந்து வாழவே கூடாது. அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குதோ அததான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, அவன் குடிச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது. காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பரவால்ல விஜய், எதா இருந்தாலும் பரவாயில்லை சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இவனுக்கு வேற பொண்ணை பார்த்து நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிரலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மனோஜ் கிட்ட நீ கேட்ட இந்த விஷயத்த பத்தி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேனோ அவன் அதை கேட்பான். நான் நல்லது மட்டும்தான் அவனுக்கு பண்ணுவேன்னு அவனுக்கே தெரியும். நீங்க வேணா ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, விஜயா வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்லி முடுக்கிவிட்டு இப்ப அடுத்த கல்யாணம் பண்றது எல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? நம்மள வந்து இது மாதிரிலாம் பொய் சொல்ல சொன்னோம், இல்ல திருட்டுத்தனம் பண்ணி வந்து நம்ம பையனை கல்யாணம் பண்ண சொன்னோமா? அவதான எல்லாத்தையும் பண்ணா, அவள் நம்பணும். இல்ல அவ சொல்றது அத்தனையும் உண்மைய சொல்லி நம்பணும், இல்ல நம்மள சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல விடு. ஆனா வந்து அவன் பொண்ணு பொய் சொல்றான் அப்படின்னா எதுக்காக சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட அவளுக்கு சான்ஸே கொடுக்கல. அவ என்னதான் சொல்றான்னு கேட்டிருந்தோம்னா வந்து அவ பண்ணது கரெக்டா தப்பான்னு நம்ம ஜோதிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்ல போறா? மீற மீறி போனா மனோஜ பிடிச்சிருக்கு, அதனால கல்யாணம் பண்றதுக்கு வேற வழி தெரியல. அதனால பொய் சொன்னேன்னு சொல்லி ஏதாவது சொல்லுவா. வேற என்னத்த சொல்லிர போறா அப்படின்னு சொல்றாங்க. வேற இன்னொன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க என்ன என் மேல பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, நீதான் எப்பவும் பணம் காசு அப்படின்னு சொல்லி, அதுதான், அதுக்கு பின்னாடிதான ஓடிட்டு இருப்ப. அதனால பணம் காசு இருக்குன்னு சொல்லி சொன்னாதான் மனோஜ கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிதான் அவ பண்ணியிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, ஆமாப்பா, அதுக்கும் வாய்ப்பு இருக்குதுப்பா. இந்த பால நம்ம அதுக்காக கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா இருந்தாலும் கல்யாணமாகி வந்ததுக்கு அப்புறமா
அது கொஞ்சமாவது அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிதான் சொல்லியிருக்கலாம். ஆனா மலேசியா மாமா எத்தனை பொய் மேல பொய் எல்லாம் அடிக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ வேறடா, கொஞ்சம் அமைதியா இரு. விஜயாவே முன்னாவே வந்து ரோகிணி வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. நீ வேற அதுக்கு தந்த மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா, அம்மா சொல்றது சில நாய் இருக்குல்ல, இத்தனை பொய் பேசிட்டு பித்தலாட்ட பண்ணிட்டு நாளைக்கு என்ன சொன்னாலும் அது உண்மையா பொய்யான்னு நம்ம உட்கார்ந்து மண்டைய உடைச்சிட்டு எல்லாம் இருக்கணும். அதுக்காக என்னடா இப்ப வந்து டைவர்ஸ்க்கு வாங்கி கொடுக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல டைவர்ஸ் வரைக்கும் எல்லாம் போக வேண்டாம். ஆனா அவங்களுக்கு புத்திமதி சொல்லி மறுபடியும் திருந்தி வாழதான் ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்க்கணும். வேற என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அததான்டா நானும் சொல்றேன். இது ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா இன்னொரு தடவை இது மாதிரி தப்பு பண்ணாத மாதிரி நம்ம வந்து எடுத்து சொல்லி இனிமேல் வந்து இது மாதிரி தப்பு பண்ணினா கண்டிப்பா டைவர்ஸ் வரைக்கும் போயிரும்னு சொல்லிட்டு ஏதாவது மிரட்டிதான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லிருக்கீங்க. ஆனா ரோகிணி கண்டிப்பா மனசோட சேர்ந்து வாழவே கூடாது. அது நான் ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டேன். நான் வந்து மறுபடியும் வந்து இந்த வீட்ல கூட இல்லாம நான் போயிருவேன். அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஜயா, நீ வயசானதுக்கு தகுந்த மாதிரி பேசு. என்ன இப்ப பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எனக்கு என் பையனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அவன் ரோகிணியோட சேர்ந்து வாழக்கூடாது. அவ்வளவுதான். அவளை பத்தி இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னதுல என்ன ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீ பேசுறதெல்லாம் சரி கிடையாது. அவ வீட்டுக்கு வரட்டும். அவ என்னதான் சொல்றான்னு பாப்போம். அவ சொன்னதுல ஏதாவது நியாயம் இருந்தா பாப்போம். இல்லைன்னா விட்ற பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னதான் பண்ணணுங்கிறீங்க? அவள் கூட்டு வந்து என்னதான் சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்காக நான் வந்து அவர்கிட்ட போய் பேசணுமா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒன்னும் பேச வேண்டாம். அவ வந்து என்ன காரணம்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல முத்துவும் மீனா கிட்டையும் சொல்றாங்க.